ஆலங்குடி அருகே கொலை செய்யப்பட்டவரின் உடலுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். ரியாஸ், விவரங்கள். ஆலங்குடி அருகே மலையூரில் வெட்டிக் கொல்லப்பட்ட முருகேசன் என்பவரது உடலுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முருகேசன் வெட்டப்பட்ட அதே இடத்திலேயே அவரது உடலை அடக்கம் செய்ய வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆலங்குடி அருகே வெட்டிக் கொல்லப்பட்ட முருகேசன் உடலுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். ரியாஸ், விவரங்கள். நந்தா, புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த கூலி தொழிலான முருகேசன் அப்போதில் உள்ள அரசு மதுபான கடையில இருசக்கர வாகனத்தில் நேற்று இரவு நின்ற போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவர்கள் அறிவாலை கொட்டி கொடூரமாக வெட்டியுள்ளனர். இதுல படுகாயம் இருந்த முருகேசன் ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிச்சாங்க. மேலும் அந்த பகுதியில் டாஸ்மார்க் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டது என்று மூடப்பட்டது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட டாஸ்மார்க் கடையை தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது என கூறி பூட்டப்பட்ட டாஸ்மார்க் கடையை அடிச்சு நொறுக்குனாங்க. மேலும் அங்க பதட்டமான சூழ்நிலை நிலவப்பட்டுச்சு. மேலும் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் சம்பவ இடத்துக்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில ஆலங்குடி டிஎஸ்பி உள்ளிட்ட 100க்கும் மேல போலீசார் போராட்டத்தில் ஏற்பட்ட மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கொலை சம்பவத்தை குற்றவாளி பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டத்தை நள்ளிரவு 12:30 மணி வரையில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில இன்று இளைஞர்கள் முருகேஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மலையூர் வர்த்தகம் முழுவதும் தங்களை கடைகளை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் முருகேசன் உறவினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் குவிந்தனால இன்னைக்கு பரபரப்பு ஏற்பட்டு இந்நிலையில முருகேஷ் கொலையை வழக்கில் கருப்பட்டிப்பேட்டை சேர்ந்த ஐயப்பன் உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணை முருகேசன் உறவுக்கார பெண்ணை அதே ஊரை சேர்ந்த சமுதாயத்தை இளைஞர் காதலித்து அந்த பெண்ணை அழைத்து சென்ற நிலையில இந்த மோட்டிவ்ல இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட நிலையில நேற்று முருகேசனை இருவரும் கொலை செய்திருக்காங்க. தற்போது இந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட முருகேசன் உடலை பிரேத பரிசோதனைக்கு பிறகு தற்போது சொந்த ஊரான மலையூருக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில நேற்று முருகேசன் வெட்டப்பட்ட அதே இடத்திலேயே அவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என கூறி அவரது உடலை வீட்டிற்கு கொண்டு செல்லாமல் சாலையிலே வாகனத்தில் வைத்தவாறு அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் இந்த போலீசாருக்கும் போராட்டம் சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில இப்போது முருகேசன் உடலை சுடுகாட்டுக்கு ஏற்பட்ட வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த இடம் தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் ஏற்படுது. நன்றி ரியாஸ், விவரங்களுக்கு.